ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss சேலஞ்சோட டே 22. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து சில டவுட்ஸ் வந்து இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாமா? வாங்க. கொஞ்சம் இன்னைக்கு பகல்ல மழை வந்துச்சுங்க. ஒரு மாதிரியா எரிச்சலா, அதான் கதவை திறந்து விட்டுச்சு. இப்ப இலை வேற அவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு பாருங்களேன். இது வேற எப்படியாவது கட் பண்ணணும். இனி கிச்சனுக்குள்ளே வந்துரும் போல இருக்கு, அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் இதை கட் பண்ணி விட்டா நமக்கும் வெளிச்சமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆன் பண்ணிருக்கேன். வறுத்த பச்சை பயிர் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டதுக்கு ஸ்நாக்ஸா கொஞ்சமா எடுத்துக்கலாம். சரிங்களா? நீங்க வந்து அதாவது கிரீன் மூங் தால் தான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். பச்சை பயிரை வந்து வறுத்துட்டு அது வந்து மென்னு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அண்ட் வந்து இது இருக்கு இல்லையா, கம்பு, அதையும் வறுத்துட்டு நீங்க வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே மென்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் பிளாக் காஃபில வந்து பாத்தீங்கன்னா பிளாக் காஃபி பிளாக் டீ போடுறோம்ல, அதுல கொஞ்சமா பொட்டுக்கடல போட்டுட்டு அந்த டக்குன்னு போட்டுட்டு அந்த சூடா நம்ம குடிக்கும் போது அதை மென்னுட்டே அதை குடிக்கும் போது அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம சாப்பிடலாம். சரிங்களா? அது வந்து ஹெல்தியும் கூட. 2 years உங்களோட வீடியோஸ் வந்து பாக்குறேன் சிஸ்டர். நான் 6 kg குறைச்சிருக்கேன் உங்க வீடியோ பார்த்து. இப்ப வந்து விட்டுட்டேன் சிஸ்டர். அகைன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க சிஸ்டர். சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களோட கோல் அச்சீவ் பண்றதுக்கு நீங்க வந்து முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா முடியும். 6 kg வந்து லாஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்க, அப்போ உங்களால முடியும் இல்லையா? ஸோ அதுதான். சம்டைம்ஸ் சில விஷயங்கள்லாம் அப்படியே விட்டுட்டே இருப்போம் நம்ம. ஆனா அதுதான் கூடாது. நம்ம ஹெல்த் வந்து நம்ம தான் வந்து பாத்துக்கணும். சரிங்களா? பேட் கமெண்ட்டுக்கு ஃபீல் பண்ணாதீங்கன்னு இன்னைக்குமே நிறைய சொல்லியிருந்தீங்க நிறைய சிஸ்டர்ஸ். கண்டிப்பா. ஏன்னா நம்ம வந்து தப்பு எதுவும் பண்ணல, சரியான விஷயம் பண்றோம். அதுல நம்ம வீட்டுல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டை தான் நம்ம வந்து பார்க்கணும். நம்ம செய்யறது சரின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க, நம்மளுக்கும் தெரியும் மனசாட்சிக்கு. இவங்க வந்து தப்பா இருந்து சொல்லியிருந்தா கூட அக்செப்ட் பண்ணலாங்க. சும்மா இது ஏதோ வேணுக்குமே ஏதோ ஒரு கேஸ் நம்மள வந்து வேணுக்குமே பேசணும்னு பேசிட்டு போகுது. அது எனக்கு தெரியுது, என்னை சுத்தி உள்ள ஏதோ ஒரு ஆள் தான்றது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இவ்வளவு தூரம் வந்து சொல்றதுக்கு சேம் ஐடியாவும் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதனால என்னமோ பண்ணிட்டு போட்டுங்க. உண்மை அதெல்லாம் நான் இக்னோர் பண்ணிட்டேன் சிஸ்டர்ஸ். கண்டுக்கவே மாட்டேன். ஏன்னா இவ்வளவு ஒர்த்தான நீங்க எல்லாரும் இருக்கீங்க. நான் எதுவுமே தப்பு பண்ணல. தப்பு பண்ணாதான் நான் எந்த இடத்துலயுமே பயப்படணும். என்ன சொல்றீங்க? உங்க வீடியோ வந்து உங்க வீடியோஸ் பார்த்து நான் ஜூலைல வந்து 5 kg குறைச்சேன் சிஸ்டர். இப்ப வந்து ஆகஸ்ட்லயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா 1 kg கூட என்னால லாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு பாருங்க. இன்னொரு விஷயம், ஃபர்ஸ்ட் 5 kg வந்து நான் எப்பவுமே சொல்றது வாட்டர் கண்டென்ட் வந்து ஃபாஸ்டா உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபேட் குறையிறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். ஸோ அதனால கவலைப்படாதீங்க. ஆனா ஏதாவது ஒரு வேலை உங்களோட பாடியில் நடந்துட்டே இருக்கும். நீங்க ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்றீங்களா, ஏதாவது ஒரு சின்னதா சீட் பண்றீங்களான்னு யோசிச்சு பாருங்க. மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. குவான்டிட்டி அதிகமா சாப்பிட்றீங்களான்னு பாத்துக்கோங்க. ஆயில் கம்மி பண்ணிக்கோங்க. ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ் கரெக்டா எடுத்துக்கோங்க. ஸோ இது எப்பவுமே பேசிக்கா சொல்றதா. நிறைய தண்ணி கரெக்டா குடிச்சிருங்க. 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணிக்கோங்க. கரெக்டா தூங்குங்க. பகல்ல தூங்காதீங்க. ஸோ இதுதான் பேசிக் சொன்னீங்க. இதுதான் வந்து பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ அது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. டீ காஃபி குடிக்கிறது, இந்த ஆஃப் சுகர் போட்டு குடிக்கிறது அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த வகையான சுகரா இருந்தாலுமே நீங்க அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அது வந்து பனங்கற்கண்டா இருக்கட்டும், நாட்டு சர்க்கரையா இருக்கட்டும், கருப்பட்டியா இருக்கட்டும். ஸோ எதுனாலுமே நீங்க வந்து யூஸ் பண்ணவே கூடாது, எந்த வகையான சுகருமே. சரிங்களா? அப்படி உங்களுக்கு சுகர் கிரேவிங்ஸ் வருது அப்படின்ற பட்சத்துக்கு நீங்க கரெக்டா ப்ரோட்டீன்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த சுகர் கிரேவிங்ஸ் வந்து வராது. இன்னொன்னு நம்ம வந்து இது இருக்கு இல்லையா, பேரிச்சம்பழம், உலர் திராட்சை, அந்த மாதிரி சாப்பிடுங்க. சரிங்களா? பல்லு வேற இன்னும் அந்த இது சாப்பிட்றதே இல்லை. என் வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க, இந்த சைடு மட்டும் தாங்க சாப்பிடுறேன். அது உறுத்திக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு ஒரு டைம் கிடைக்க மாட்டேங்குது பாருங்க நமக்கு. அதுக்கப்புறம்
டெய்லி வெயிட் வந்து பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டெய்லி வெயிட் வந்து பார்க்கணும்னு கிடையாது, வீக்லி ஒன்ஸ் பாத்துக்கலாம். சில பேருக்குலாம், எனக்குலாம் வந்து நான்லாம் ஒரு பைத்தியம், ஒரு நாளைக்கு 10-15 தடவை கூட பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆளு. ஸோ உங்களோட மனசை பொறுத்து நீங்க வந்து பாத்துக்கலாம். டெய்லி பார்த்தாலும் அது ஒரு வகையான மோட்டிவேஷன் தான், சின்னதா குறைச்சா கூட. இன்னொன்னு, கொஞ்சம் டெய்லியும் குறையும்னு எதிர்பார்க்கவும் கூடாது, சரிங்களா? நமக்கு வீக்லி ஒன்ஸ் நீங்க பாக்குறதாலும் பாத்துக்கலாம், டெய்லியும் பாக்குறதாலும் பாத்துக்கலாம். சோ அது நம்மளோட சாய்ஸ், நம்மளோட மனநிலையை பொறுத்து. ஒரு சிலருக்கு என்னடா குறையில ஸ்ட்ரெஸ் ஆகும். சோ அப்படி உள்ளவங்க நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க. டெய்லியும் வெயிட் இறங்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கவே கூடாது. எப்பவுமே நான் சொல்றது, ஒரு சில நேரம் முன்ன பின்ன பிளக்சுவேஷன்ஸ் ஆகும், ஒரு சில நேரம் குறையும், ஒரு சில நேரம் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கும். ஸோ இதெல்லாமே நீங்க வந்து கண்டுக்க கூடாது. வெயிட் லாஸ்ல இருக்கும்போது இது எல்லாமே எல்லா பாடிக்குமே வந்து சேஞ்ச் ஆகும், சரிங்களா? அதுதான். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சுகர் டயட்ல இருக்கேன் சிஸ்டர், வெயிட் வந்து குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. சுகர் மட்டும் கம்மி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். ஆனா அது கூட நீங்க வந்து ஆயில் இல்லாத ஃபுட்ஸ், இந்த மாதிரி மைதா இல்லாம, அப்புறம் வந்து கரெக்டான ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ் எல்லாமே எடுத்து நீங்க பண்ணும்போது சூப்பரா இன்னுமே நல்லா குறைக்கலாம். ஸோ அதுதான், வெறும் சுகரை மட்டும் அவாய்ட் பண்ணா லைட் சேஞ்சஸ் தெரியும், இது எல்லாமே பண்ணும்போது சூப்பரான சேஞ்சஸ் தெரியும். ஸோ அதனால கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் டெய்லி பிளாக் காஃபி பிளாக் டீ எல்லாம் குடிச்சதுனால எனக்கு வந்து அல்சர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அப்படி கிடையாது சிஸ்டர். டெய்லி எத்தனை குடிச்சிங்கன்னு எனக்கு தெரியல, 1-2 அது அவ்வளவுதான். அது என் ஆஃப், கொஞ்சமா கம்மியா குடிச்சுக்கணும். எப்பவுமே நான் சொல்லுவேன், டார்க்கா குடிக்காதீங்க, ரொம்ப கம்மியாவே போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் ஒரு போதும் நமக்கு, நம்மளோட கப்புக்கு, சரிங்களா? வித்தவுட் சுகர் தான், வெது வெதுப்பா குடிச்சா போதும். ரொம்ப சூடாகலாம் ரொம்ப கொதிக்க குடிக்கணும்னு கிடையாது. ஸோ அதனால நீங்க அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. நீங்க வந்து இப்படி டெய்லி குடிக்கிறீங்களே, உங்களுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது. அதான் சொல்றேன் இல்லையா, லைட்டா போடுங்க. ரொம்ப காப்பி தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டு குடிக்கிறது அதெல்லாம் கிடையாது, 1/4 டீஸ்பூன், அதுக்கும் கம்மியாவே போட்டாலே போதும், சரிங்களா? இப்பவுமே சொல்றேன், நிறைய பேர் கேக்குறீங்க வித்தவுட் சுகரா இல்ல வித் சுகரான்னு கேக்குறீங்க. நாட்டு சக்கரை பயன்படுத்தலாமா? அப்படிலாம் எதுவே பயன்படுத்தக்கூடாதுங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் கசக்கிற மாதிரி ஒரு மாதிரியா தோணும், குடிக்க 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 உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும், சரிங்களா? வீட் நூடுல்ஸ், கோதுமையில செஞ்ச நூடுல்ஸ் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. சாப்பிடலாம். அதுல வந்து நல்லா வெஜிடபிள்ஸ், முட்டை, இல்லைன்னா சோயா சங்க்ஸ், இது எல்லாமே ஒரு புரோட்டீன் ஃபைபர் பேக்கடா நம்ம சாப்பிடும்போது சூப்பரா நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ குவான்டிட்டி அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் அதிகமா போட்டு, பீன்ஸ், கேரட், முட்டைக்கோசு, பச்சை பட்டாணி, அப்புறம் சோயா சங்க்ஸ், அதாவது மீன் மேக்கர், இதெல்லாம் போட்டு பண்ணும்போது நூடுல்ஸ் இது எல்லாமே பண்ணும்போது இவ்வளவுதான் அளவு எடுத்துக்க போறோம். அதுல இவ்வளோ வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே இருக்கும்போது, முட்டை ஏதாவது சேர்த்துக்கலாம் நம்ம, அதெல்லாம் இருக்கும்போது இன்னும் நமக்கு ஃபில்லிங்காவும் இருக்கும், நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், சரிங்களா? நீங்க வந்து நிறைய எல்லாம் சும்மா வந்து வெறும் நூடுல்ஸ் பண்ணிட்டு நிறைய சாப்பிடுறது வேண்டாம். கம்மியா சாப்பிட்டு அதுல நிறைய வெஜிடபிள்ஸ், அப்புறம் நான் சொன்ன மாதிரி பன்னீர் கூட சேர்க்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி சோயா சங்க்ஸ் சேர்க்கலாம், பச்சை பட்டாணி, வெஜிடபிள்ஸ் எல்லாமே, முட்டை, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ஆயில் கம்மியா இருக்கணும், சரிங்களா? அந்த மாதிரி வீட் நூடுல்ஸ் இல்லைன்னா மில்லட்ஸ்ல எல்லாம் நிறைய வந்து கிடைக்குது. ஸோ சம்டைம் கிரேவிங்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அப்போ வந்து வீட் நூடுல்ஸ் இல்லைன்னா மில்லட் நூடுல்ஸ், இல்லைன்னா வீட் பாஸ்தா, மில்லட் பாஸ்தா, இது எல்லாமே இப்போ கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், சரிங்களா? எப்ப வந்து வெயிட் வந்து செக் பண்ணணும்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. டெய்லியும் காலைல எம்டி ஸ்டமக்ல நீங்க வந்து செக் பண்ணணும். எம்டி ஸ்டமக்னா என்னன்னு நிறைய பேர் வந்து கேக்குறீங்க. காலைல எந்திரிச்சு நம்ம ஃப்ரெஷ் ஆகும் இல்லையா, பாத்ரூம்லாம் போயிட்டு தண்ணியெல்லாம் குடிக்கிறதுக்கு முன்னாடி பாத்ரூம் போயிட்டு வந்து வெயிட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தண்ணி குடிங்க. என்னோட வீடியோல பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்பேன் நானு. சோ அந்த மாதிரி எம்டி ஸ்டமக்ல எடுக்கிறது தான் நம்மளோட வெயிட், சரிங்களா? ஒரு சிஸ்டர்ஸ் எல்லாம் கேட்பாங்க, சிஸ்டர் நான் நைட் எடுக்கும் போது எனக்கு 1 kg வந்து கூட காட்டுது, 1 kg 1.5 kg, அதுவே காலை எம்டி ஸ்டமக்ல பார்க்கும்போது எனக்கு வந்து 1 கிலோ கம்மியா கட்டுது, இது வந்து அதிகமா கட்டுது அப்படின்ற மாதிரி. நம்ம அன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு, தண்ணி எல்லாமே இருக்கும் இல்லையா, அந்த வெயிட்ல சேரும் இல்லையா, நம்ம உடம்புல தானே அது போடுறோம். ஸோ அதான், அதெல்லாமே நம்ம வந்து டைஜஷன் ஆகி நம்ம மோஷன் போனதுக்கு அப்புறம் எம்டி ஸ்டமக்ல அதுக்காக தான் வெயிட் எடுக்கிறோம், சரிங்களா? அதனால இதை புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து பொடுகு வந்து பாத்தீங்கன்னா, பொடுகு குறையறதுக்கு ஒண்ணு கேட்டிருந்தாங்க. நான் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கன்னு சிஸ்டர்ஸ்ல சொல்லியிருந்தேன். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க,
சின்ன வெங்காயம் சாறு இருக்குல்ல, அதை அப்ளை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சின்ன வெங்காயம் சாறு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வீசிங் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனா ஓயாமலும் பண்ணாதீங்க, வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, ஒரு சிஸ்டர் சின்ன வெங்காயத்தை அரைச்ச சாறு அப்ளை பண்ணா நல்லதுன்னு. அது ஹேர் க்ரோத் எல்லாத்துக்குமே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பொடுகுக்கும் நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல இருந்தே. சரிங்களா? ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டேங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாளுக்கு அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் 58.75 இருக்குது. சூப்பர். இந்த இதுல மெயின்டைன் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதுக்கு மேல வெயிட் லாஸ் பண்ணா நல்லாவே இருக்காது. ஸோ அதான் மெயின்டைன் தான் வந்து பண்றேன். உங்களுக்கு டிப்ஸ் ரெசிபிஸ் எல்லாம் காட்டுறேன். சரிங்களா? அதுக்கப்புறமா வெது வெதுப்பான தண்ணி தான் வந்து காலைல வந்து ஒரு செம்பு குடிக்கிறேன் நான். ரொம்ப கொதிக்க தண்ணி குடிக்க கூடாதுங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து நேற்று நைட்டே வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சது எக்ஸ்ட்ரா பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ அதை எடுத்து தம்பிக்கு வந்து சப்பாத்தி தான் வந்து போட்டிருக்கேன். அது வந்து நெய் போட்டு நல்லா சப்பாத்தி போட்டு எடுத்துட்டு அதில் வந்து இந்த மாதிரி டொமேட்டோ கெச்சப் இருக்கு இல்லையா, ஸோ அதை அப்ளை பண்ணி அதை வந்து ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சா அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் வந்து அது மாதிரி பண்ணேன். ஒரு 2 சப்பாத்தி போட்டு ஸோ இந்த மாதிரி வச்சு விட்டாச்சு. அவ்வளோதான். லஞ்ச் பாக்ஸ் இன்னைக்கு இதுதான். அதுக்கப்புறமா வந்து பால் வந்து ஆற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ஆற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து தம்பியை வந்து கிளப்பி விட்டுட்டாங்க ஸ்கூலுக்கு. அப்புறம் கொண்டு போய் விடுறதுக்காக. இன்னைக்கு பாருங்களேன் என்னம்மா வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு. கொஞ்ச நேரத்துல அப்படியே டப்புன்னு மாறிடுங்க கிளைமேட். அப்படிதான் இருக்குது. அப்புறம் அரிசி களைஞ்சி வச்சுட்டேங்க. ஃபர்ஸ்ட் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சரி மிச்சம் இருந்த மாவையும் சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிட்டேன் நான். அப்புறம் காஃபியும் வந்து அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் வந்து நான் காஃபி போட்டு எடுத்துட்டு அப்புறம் குக்கர்ல வந்து சாதம் வந்து ஒரு சைடு வந்து வச்சு விட்டுட்டேன் நான். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் விசில் வர ஆரம்பிச்சிச்சு. அதை வந்து அப்புறம் அமர்த்தி வச்சுட்டு அம்மாச்சிக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணோம் இல்லையா, அதை வந்து எடுத்துட்டு போய் அவங்களுக்கு சப்பாத்தி அப்புறம் நேற்று தால் பண்ணோம்ல அதுவும் இருந்தது, அதை வச்சு காஃபியோட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான் கட் பண்ணேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ உருளைக்கிழங்கு இது எப்படின்னா கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிட்டு சோம்பு கருவேப்பிலை அப்புறம் பூண்டு வந்து தட்டி சேர்த்து நல்லா இது பண்ணிட்டு அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள் உப்பு போட்டு நல்லா பரட்டி எடுக்க வேண்டியதுதான். அப்புறமா சோறும் குக்கர்ல சார் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியலும் வந்து இது பண்ணியாச்சு. இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப வந்து குழையிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கிழங்கு அதான் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் தாங்க தாளிக்கிறேன். மொத்தமா தாளிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஹஸ்பண்ட்க்கும் ஆஃபீஸ்க்கு கொடுத்து விட்டுட்டு மதியத்துக்கு அவங்க எல்லாருக்குமே வந்து அப்படின்னு சொல்லிட்டு லெமன் ரைஸ் வந்து தாளிச்சாச்சு. கடலைப்பருப்பு மட்டும் போடலை, ஏன்னா அம்மாச்சிக்கு பிள்ளைங்களுக்கும் கடலைப்பருப்பு சேர்த்தா பிடிக்காது. ஸோ அதனால வந்து பிளைனா வந்து பண்ணியாச்சு. சூடா இருக்கும் உங்களுக்கு அப்படி தெரியுது, நல்லா பொழுன்னு தான் இருந்தது. ஸோ 2 பாக்ஸில் வந்து லெமன் ரைஸ் அப்புறம் உருளைக்கிழங்கு வச்சு பேக் பண்ணி ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணேன். நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் வந்து நல்லா வாக்கிங் வந்து பண்ணுங்க. உடம்பு அசைச்சு நல்லா வந்து ஆக்டிவாக பண்ணுங்க. சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு கோட்லாம் கூட பண்ண வேணாம், இதை மட்டும் கரெக்டாக வந்து பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தர்பூசணி பழம் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீர் பழம்ல ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல்ல எடுத்துக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் ஒரு 10 பாதாம் வந்து ரோஸ்ட் பண்ணது. சரிங்களா? வறுத்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நைட்டு ஊற வச்சு காலைல தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துக்கும் போது அப்படியே சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? காலை பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் சாப்பிட்டுட்டேன். அப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் வந்து கழுவி போட்டுட்டு அப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயாச்சு. முன்னாடி உள்ள ட்ரெஸ் இந்த ட்ரெஸ்ஸும் பர்பிள் கலரா கோ இன்சிடென்டா அமைஞ்சிருக்கு. இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது தான் எனக்கு தோணுது. அப்புறமா மிஷின்லயும் துணியை போட்டுடலான்ட்டு போட்டு விட்டுட்டு அப்புறம் மாடியிலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மீன் தொட்டி ஒண்ணு இருக்கு, கீழேயும் ஒண்ணு இருக்கு. கீழே வந்து குட்டி குட்டி மீனுக்கு, மேல வந்து பெரிய பெரிய மீன். இதெல்லாம் வந்து ரொம்ப வயசா நம்ம ரொம்ப நாளா வச்சிருக்க மீன், பெரிய வயசாயிடுச்சு உங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா அவங்களை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறமா இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இல்லையா, சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டாச்சு. ஃபுல்லா பூஜை ரூமை கிளீன் பண்ணி சாமி கும்பிட்டாச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம சரி பக்தி மோட் ஆயிடுச்சு. மூஞ்சி பார்த்தாலே தெரியும், லைட்டா அப்படியே வேர்க்குதுங்க. அப்படியே ஒரு மாதிரி கம்யூனிட்டியா ஒரு மாதிரியா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 11 மணிக்குள்ள அம்மாச்சிக்கு டீ காஃபி கொடுப்போம் இல்லையா, ஸோ அதுக்கு நான் வந்து பால் வந்து ஆற்றி காஃபி வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா விளக்கெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். எக்ஸ்ட்ரா நாங்க ஒரு 2-3 விளக்கு வச்சிருப்போம், மாத்தி மாத்தி ஏற்றுவோமா. ஸோ அந்த விளக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுவா இருந்தது. ஸோ அதெல்லாம் கழுவிட்டு நல்லா பீத்தாம்பரி பவுடர் வச்சு கழுவிட்டு அப்புறம் வந்து
இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு சூப்பரா வந்து அவங்கள வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா வெள்ளிக்கிழமைக்கு நமக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வேலையை பண்ணிட்டேன். ஏன்னா காலையில லஞ்ச் வந்து பண்ணி வச்சிட்டோம்ல, ஸோ கேப் கிடைக்கும்போது இந்த மாதிரி நான் வேலைகள் வந்து முடிச்சுப்பேன். அப்புறம் துணி எல்லாம் அள்ளிட்டு வந்து மடிச்சிட்டு இருந்தேன். இவர் படுத்திருக்கிறத மட்டும் பாருங்களேன், பெரியவங்க மாதிரி படுத்திருக்காங்க. எங்க அம்மாச்சி இப்படிதான் படுத்திருப்பாங்க, அது மாதிரியே பண்றான். ஸோ அதுக்கப்புறம் துணி எல்லாம் ஆயிடுச்சுங்க. ஸோ அதை வந்து காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெயில் போடுதுன்னு காய போட்டுட்டு வந்து தண்ணி வந்து குடிச்சேங்க. நல்லா நிறைய தண்ணி குடிங்க, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 3 to 4 liters வந்து குடிச்சிருங்க. கேப் போட்டு குடிங்க, ஒரே நேரத்துல குடிக்க கூடாது சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்க பயங்கர காத்தடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க ஒரு மாதிரி. இப்பதானடா துணியை காய போட்டு வந்தேன், டக்குனு கிளைமேட் மாறுதுங்க. வெயில் போட்டுட்டு இருக்கேன், திடீர்னு காத்தடிக்குது, மழை வருது அந்த மாதிரி. அப்புறம் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சா, துணியெல்லாம் அள்ளிட்டு போயிட்டு அகைன் வந்து மாடியில இருக்க ரூம்ல போட்டு விட்டு ஃபேன் ஆன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு ஸோ அதை வந்து போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் சரி நமக்கு வந்து லஞ்ச் வேலை பார்க்கணும்ல, அவங்களுக்கு இருக்கு, நமக்கு என்ன இருக்கு அப்படின்ட்டு சோயா சங்க்ஸ் அதாவது மீன் மேக்கர் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் வந்து இருக்குது, ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு சரிங்களா. இந்த மாதிரி சுடுதண்ணில போட்டு எடுத்துக்கிட்டாலே போதும், நல்லா வந்து இது வரும்ல. அதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு தண்ணி மாத்திட்டு நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கணும் சரிங்களா. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த பிழியாம போட்டோம்னா சலசலன்னு நல்லாவே இருக்காது. அதுக்கப்புறம் அதுக்கு வெங்காயம் இதெல்லாம் வந்து நறுக்கிக்கிட்டேன் சரிங்களா. ஒரு சிம்பிள் ரெசிபி, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. ஒரு பேன்ல எண்ணெய் சூடு பண்ணிட்டு ஜீரகம் வந்து பொரிய விட்டுட்டு பொடியை கட் பண்ண பூண்டு வந்து போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, பச்சை மிளகாயும் பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அது கூடவே வெங்காயமும் பொடியா கட் பண்ணி வந்து சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இது கூடவே குடமிளகாவும் நான் வந்து பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் கூடவே கேரட்டும் வந்து சேர்த்திருக்கேன். நீங்க முட்டைக்கோசு, பச்சை பட்டாணி எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம தக்காளியும் சேர்த்து இது வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதுல வந்து மசாலாக்காக மஞ்சத்தூள், வெறுமிளகாய் தூள், மிளகுத்தூள் வந்து சேர்த்து நல்லா சொல்ல வதக்கி விட்டுக்கிறேன். ஆயில் கம்மியா யூஸ் பண்ணணும் சரிங்களா, அதனால அடி பிடிக்கதான் செய்யும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு அது கூட தேவையான உப்பும் போட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு இதை லைட்டா கொதிக்க விட்டுக்கலாம் சரிங்களா. கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம சோயா சங்க்ஸ் சேர்த்துட்டு அந்த மீன் மேக்கரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லைட்டா ஒரு கொதி ஒரு பரட்டி எடுத்தாலே நல்லா வந்து ஆயிடும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை மட்டும் கட் பண்ணி சேர்த்துட்டோம்னா சூப்பரா ரெடியா இருக்கும். சப்பாத்திக்கு இதை நார்மலா கூட நீங்க அப்படியே சாப்பிடலாம், பிரெட் கூட வச்சு சாப்பிடலாம், நமக்கு ஒரு மதிய லஞ்ச்ல ஏதோ ஒரு போர்ஷனா வச்சு சாப்பிடலாம், அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு வந்து லெமன் ரைஸ் உருளைக்கிழங்குலாம் வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு சோயா சங்க்ஸ் அந்த அளவுக்கு பிடிக்காது, ஸோ அதனால காலையிலேயே சப்பாத்தி போட்டு ஹாட் பாட்ல வச்சிருந்தேன் எனக்கு 2, ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். அதுல கேரட் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பொரியல் கொஞ்சம் ஆசைக்காக எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த சோயா சங்க்ஸ் பண்ணோம் இல்லையா, வெஜிடபிள்ஸ் போட்டு அதையும் நிறைய வச்சு சூப்பர் ஃபில்லிங்கா மதிய லஞ்ச் நான் வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டேன். சின்னவன் வந்து விளாண்டுட்டு அப்ப பசிக்கலன்னு சொன்னா, அதுக்கப்புறமா அவருக்கு வந்து லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு வச்சு 2 பேருக்குமே அண்ணன் வந்ததும் அவங்க 2 பேரும் சாப்பிடன்ட்டாரு. ஏன்னா அவன் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இடையில சாப்பிட்டானா, ஸோ அதனால அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு கடாய் கட்டினேன். மேக்ஸிமம் பேலன்ஸ் வந்து லெமன் ரைஸ் இருக்குது, அப்புறம் உருளைக்கிழங்கும் இருக்குது, ஸோ அதையும் வந்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா சரி வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஷார்ட்ஸுக்கு. அதுக்கப்புறமா வந்து கவனை வந்து 4 மணி ஆயிடுச்சு, டியூஷன்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக வேர்க்கடலை தான் நான் வந்து வறுக்கிறேன், சும்மா ட்ரை ரோஸ்ட் மாதிரி சரிங்களா. போட்டுட்டு நம்ம வந்து அப்படியே கிட்டிகிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து உப்பு தண்ணி சேர்த்து கூட இது பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து பிளைனாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன் சரிங்களா. அவ்வளோதான். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்ததை வந்து நான் எடுத்துக்கிறேன் இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸா சரிங்களா. அவ்வளோதான், அதுக்கு மேலே எடுத்துக்க கூடாது. ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்கோ அது அளவுக்கு ஃபேட்டும் இருக்குது, ஸோ அதனால நமக்கு அளவா சாப்பிட்டா வந்து போதுமானது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா காஃபி அம்மாச்சிக்கு போட்டு அவங்களுக்கும் கடலை வருத்தம் இல்லையா, அதை சைடில் ஆற வச்சிருக்கேன். அதையும் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டா. கவனை பாருங்க, டியூஷன்ல இருந்து கூட்டு வரலான்ட்டு போனா, இங்க பாருங்க எப்படி வர்றான்ட்டு. ஆடியில இருந்து அவனே இறங்கி வர சொல்லிடுறது கால் பண்ணி, நானு வந்துருவான். அதுக்கப்புறம் சார் டின்னர் டைம் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ 6:30 to 7 சாப்பிட்டுருங்க டின்னர் சரிங்களா. கருப்பு கவனி கொள்ளு கஞ்சி தான் வந்து செய்யறேன். அது வந்து தண்ணியில கரைச்சிட்டு இந்த மாதிரி கிண்டிட்டே இருந்தோம்னா களி மாதிரி நல்லா கூழ் மாதிரி வரும், அவ்வளோதான். நல்லா இருக்குங்க. இதோட ரெசிபி நம்ம சேனல்ல இருக்கு, பாருங்க. தேவையான உப்பு போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுல நீங்க தேங்காய் பாலோ இல்லைன்னா தயிர் மோர் ஆட் பண்ணி கூட நீங்க வந்து குடிக்கலாம். இது பிளைனா குடிச்சாலே அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஸோ பெரிய கப்புல நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கருப்பு கவுளி கொள்ளு கஞ்சி தான் டின்னரா வந்து எடுத்துக்கிறேன். சூப்பரா வந்து ஃபில்லிங்கா இருக்கும். காலைல பிரேக்ஃபாஸ்ட் நைட் டின்னருக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அப்புறம் அம்மாச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து தயிர் போட்டு அவங்களுக்கு வந்து கரைச்சி வச்சுட்டேன் நானு.
அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சோயா சங்க்ஸ் பண்ணோம் இல்லையா, மீன் மேக்கர் அந்த பிரட்டலும் இருந்ததா. பிள்ளைங்களுக்கு லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு வச்சு கொடுத்தாச்சு. ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த ரெடிமேட் சப்பாத்தி வாங்கியிருந்தோம்ல, அதுல இருந்தது 3 சப்பாத்தி, அது அவருக்கு போட்டு அந்த உருளைக்கிழங்கு பொரியலையும் அந்த சோயா சங்க்ஸ் அந்த மீன் மேக்கர் பண்ணோம்ல பிரட்டல், அதையும் வச்சு அவருக்கு டின்னர் முடிச்சு இன்னைக்கு வந்து வேலையை முடிச்சாச்சுங்க. கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். 6:30 to 7 நம்ம டின்னர் எடுத்துக்கிறோம்னா அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா நிறைய தண்ணி மட்டும் குடிங்க, வேற எதுவும் சாப்பிடாதீங்க, அப்புறம் யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஸோ அவ்வளோதாங்க, இன்னைக்கு டே சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணி நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா எக்ஸ்ட்ரா லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உள்ள வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் இவ்வளவு நேரம் 2 வீடியோ பொறுமையா பார்த்த மிக்க நன்றி. பாய், see you, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.